வணக்கம். இந்த பதிவில் நாம் இனி வரக்கூடிய மல்லி சீசனுக்கு இப்போவே நம்ம செடிகளை தயார் பண்ணணுங்க. அதிக பூக்கள் நமக்கு கிடைக்கணுன்னா இப்போ இருந்தே இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே நாம் கவாத்து செய்யணும். அப்படி கவாத்து செஞ்சு நாம் உரங்களை கொடுக்கும் பொழுது செடி நல்லா வளர்ந்து வந்துருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நாங்கள் கட் பண்ணி விட்டு ஒரு 10 நாட்கள் ஆச்சு. நல்ல ஹெல்த்தியான தளிர்கள் வந்தாச்சு. தண்டு கனமாக இருக்குங்க. ஆனால் நாங்கள் உயரமாக வளர்ந்த செடியை நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். இப்படி நீங்கள் விவசாயிகள் கூட இப்படி கட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போவே மொட்டு வந்துருச்சு பாருங்கள். ஆனால் இப்போ நம்ம பூக்க விட வேண்டாம். நமக்கு இன்னும் அதிக பூக்கள் கிடைக்கக்கூடிய காலங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம இந்த மொட்டை கட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லைங்க, புதிதாக வரக்கூடிய தளிர்களை முனைகளை கிள்ளிவிடணும். ஒரு முனையில் நீங்கள் கிள்ளும் பொழுது அதில் சைட் பிரான்ச்சஸ் நிறைய வரும். அப்படி வரும் பொழுது நமக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி நாம் எடுத்துடணும். அப்படி எடுக்கும் பொழுது நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது மொட்டுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும், நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ இருந்தே நீங்கள் உங்கள் வீட்டு மல்லி செடிகளை கவாத்து செஞ்சு பராமரிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கே இருக்கிற கிளை பாருங்கள், இதை நம்ம எடுத்துடணும். அப்படி எடுக்கும் பொழுது தான் நமக்கு செடி புதர் மாதிரி வரும், நிறைய பூக்களை கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்திற்கு மல்லிப்பூக்களை நம்ம பறிக்கலாம். நம்ம பராமரிப்பில் தொடர்ந்து கூட இன்னும் பூக்கும். ஆனால் அதிக பூக்கள் கிடைக்கிறது நமக்கு ஒரு 8 மாதங்கள் கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணி தளிர் வந்த இந்த மல்லி செடிகளுக்கு உரம் கொடுக்க போகிறேங்க. சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்பி உரத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் வீதம் 15 லிட்டர் தண்ணியில் 15 கிராம் எஸ்எஸ்பி கலந்து இப்போ நான் கொடுக்க போகிறேங்க. பூத்து முடிந்த பல மாதங்களாக அப்படியே நாங்கள் இந்த செடிகளை ஓரமாக வச்சுட்டு தண்ணி மட்டும் கொடுத்துட்ருந்தோம். செடி நல்லா தான் இருந்தது. இருந்தாலுமே நமக்கு நிறைய பூக்கள் வேணுன்றதுனால கண்டிப்பாக கவாத்து அவசியம். அதற்கு நாங்கள் கட் பண்ணி இப்போ உரம் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணணுங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து இப்படி ஸ்ப்ரேயரில் போட்டு ஃபுல்லாக மல்லி செடி, ரோஜா செடி, எல்லா செடிகளுக்குமே நீங்கள் தெளிக்கலாம். அப்படி தெளிக்கும் பொழுது பசுமையான இலைகளும் ஹெல்த்தியான க்ரோத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த சீசனில் கவாத்து மிக மிக அவசியம். அதனால தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முயற்சியில் கவாத்து செஞ்சு இனி வரும் காலங்களில் அதிக பூக்களை நீங்கள் எடுங்க. தேங்க்யூ.